வணக்கம். இன்னைக்கு நம்மள பல பேர் இந்த விஷயத்தை நான் உட்பட பண்ணிட்டு தான் இருக்கோம், எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலிடேஷன் சீக்கிங். என்னடா இவ ஒரு நாள் பீப்புள் ப்ளீஸிங்கிறா, இன்னொரு நாள் வேலிடேஷன் சீக்கிங்கிறா. என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்தவங்களோட அப்ரூவலுக்காக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு எதிர்பார்த்துட்டு நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வேலிடேஷன் சீக்கிங். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் எனக்கு ட்ரெஸ் போட்டு போயிருக்கேன், கண்ணாடி நின்று பார்க்குறேன், எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனால் நான் போயிட்டு வெளியே வரதுக்குள்ள என்னை பார்த்தே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கேன், உனக்கு சூப்பராக இருக்கு, எங்கே வாங்கினேன் அப்படின்னு ரெண்டு பேராவது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். நான் திருப்பி வந்து கண்ணாடி நின்று பார்த்துட்டு என்னது நல்லா தானே இருக்கு, ஏன் யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னு மனசு கேட்குது இல்லையா? ஒரு ரீல்ஸ் போடுறோம், ஒரு வீடியோ போடுறோம், எத்தனை லைக்ஸ் வருது, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. நான் கூட கேட்டேன் உங்ககிட்ட, ரெண்டு பேர் கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுதாங்க வேலிடேஷன் சீக்கிங். சிம்பிளா இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட சந்தோஷம்ன்ற ரிமோட் எடுத்து அடுத்தவங்க கையில் கொடுத்து அவங்க இப்போ ஆன் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, மியூட் போடுவாங்க, இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு, அடுத்தவங்க நம்மளை ஏன் வேலிடேட் பண்ணணும், நமக்கு தோட்டத்தை நம்ம செய்யலாமே அப்படின்னு பண்ணாலே அடுத்தவங்களோட கமெண்ட்ஸையும் வேலிடேட்டையும் நம்ம தடுக்கவே முடியாது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா?